அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்துல நம்மளோட அன்றாட உணவுகள்ல ஒன்றா இருந்தது சிறுதானியம். மூலிகை சம்பந்தப்பட்டது, இயற்கை மருந்துகளா இருக்கட்டும், இயற்கை மருத்துவமா இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம அன்றாட ஒரு விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான காரணியா திகழ்ந்துட்டு இருந்தது. ஆஃப்டர் பிரிட்டிஷ் படையெடுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறுக சிறுக அவங்களோட சூழ்ச்சியின் காரணமா அந்த இயற்கை உணவுகளா இருக்கட்டும், இயற்கை மருத்துவங்களா இருக்கட்டும், சிறுதானியத்தோட பெருமைகளா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து படிப்படியா நம்ம குறைஞ்சி நம்ம இந்த பாதையும் எடுக்காம அந்த பாதையும் எடுக்காம நடுவுல ஒரு பாதையை அமைச்சு ஒரு எப்படின்னா ஒரு முறையற்ற வாழ்க்கை முறைக்கு நம்ம திரும்பி இருந்தோம். அந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பாரம்பரிய உணவுல இருந்து தவிர்த்து சிறுதானியம் நம்மள பழைய மூலிகை கீரை வகைகள் இதெல்லாம் தவிர்த்து வாழக்கூடிய ஒரு சூழல்ல இருந்த ஒரு சூழல்ல கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளா இந்த மாமனிதர் அந்த மூலிகை மருத்துவத்தை பற்றியா இருக்கட்டும், சிறுதானியங்களோட பயனா இருக்கட்டும், நாட்டு மருந்துகளோட நாட்டு மூலிகைகள்ல இருக்கக்கூடிய சக்தியா இருக்கட்டும், அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்கா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து பல புத்தகங்கள் வடிவில் மருத்துவத்து மூலியமா தன்னோட ஈர்க்கக்கூடிய பேச்சு மூலியமா பேசி அது சோசியல் மீடியாவிலலாம் மிகப்பெரிய வைரல் ஆகி இன்னைக்கு பழைய மாதிரியே பல மக்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் ஒரு 20-30% மக்கள் வந்து பழைய சிறுதானிய உணவுகளுக்காக இருக்கட்டும், மூலிகை மருத்துவத்துக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வேகமா மாறிட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமா இருக்கக்கூடிய அந்த மாமனிதர் அவர் வந்து ஒரு சித்தர்ன்னு கூட சொல்லலாம். இப்ப இருக்கிற குறிப்பிடுற காலகட்டத்துல சிவராமன் ஐயா அவர்கள் அவரோட வீரியமான பேச்சு, சயின்டிஃபிக்கான ஆதாரங்கள், அந்த சயின்டிஃபிக் நேமோடு சொல்லி புரிய வைக்கும் போது இப்ப அடுத்த தலைமுறை கூட சிறுதானியத்துக்கோ பாரம்பரிய மூலிகை மருத்துவத்துக்கோ மாறக்கூடிய ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த தருணத்துல ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஐயா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. நீங்களும் அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லலாமே. நன்றி, வணக்கம். நலம் வாழ என்னாலும்